இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி தான் எங்கள் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:15 இருக்கும். அது மாதிரி டைமில் வந்து நானும் சாமும் எழுந்திரிச்சிட்டோம். எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவை வந்து கூப்பிடணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பொறுத்தவரை அவங்களுக்கு கண் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் முன்னாடியே போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிடணும். இப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முத்திடுச்சு. அந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா அவங்களுக்கு கேட்ராக் இருக்கும்போதே அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணில் வந்து ரொம்பவே பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னொன்று என்னென்னா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த பாடி வந்து தாங்கலை. இந்த ஆப்ரேஷனை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ரேசர் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தானே கண்ணில், அதுவும் வந்து ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவாங்க. அது யாருக்கு பிரச்சனை இல்லைன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப வீக் பாடியாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை தான். மார்னிங் செடிக்கு வந்து சாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. சரியான பனிங்க எங்கள் ஏரியாவில். அப்படி ஸ்னோ. எங்கடா இருக்கிறோம் நம்ம, ஊட்டியில் இருக்கிறோமா கொடைக்கானலில் இருக்கிறோமாங்கிற மாதிரி கேள்விக்குறி ஆகிடுச்சு. நான் ஊட்டிக்கு போகும்போது கூட அந்த சீசன் கிடையாது. அப்போ கூட அந்த அவ்வளோவா பனிமூட்டம் நான் பார்க்கவே இல்லை. ஊட்டியில் நான் பார்க்கவே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நாங்கள் வந்து பார்த்தாச்சு. எவ்வளோ பனி பெஞ்சிட்ருக்கு பாருங்களேன். பயங்கர பனி. அன்றைக்கி என்னடா இதுங்கிற மாதிரி இருந்துச்சு. கிளைமேட் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இந்த புகை மூட்டமாக பார்க்குறீங்களா, அது எல்லாமே பனி பெஞ்சு அப்படி இருக்குது. அதனால தான் நான் அம்மா விஷயத்துக்கு வரேன். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு இடையில என்னென்னா அம்மா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து அவங்களுக்கு நல்லா அடிபட்டுச்சு. அதனால் அந்தலேயும் வந்து எலும்பு வந்து கொஞ்சம் கிராக் ஆகிடுச்சு. அந்த ப்ராப்ளம் வேறு அவங்க உடம்புல இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதையும் வச்சுட்டு அதையும் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா எப்படி பனி பெஞ்சிருக்குன்ட்டு. இதெல்லாம் ரொம்ப கம்மி. இன்னொரு வீடியோ நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், அதை நாங்கள் உங்களுக்கு அப்புறமா போடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வியூவெல்லாம் இருக்கும். நாங்கள் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். சரி, கொஞ்ச நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நாங்களும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். அதுதான் அம்மாவுடைய விஷயம் என்னென்னா, அவங்க வந்து கீழே விழுந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த வலியும் தாங்க முடியல. அதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். ஜோசப்பு, நான், சாம் எல்லாம் போயிட்டு வந்தோம். அதுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். தம்பி கார் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த காரில் தான் வந்து நாங்கள் வந்து போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 4வது முறை போகிறோம்னு நினைக்கிறோம். ஏற்கனவே 3 முறை நாங்கள் போயிட்டு வந்தோம். அப்பப்போ செக்கப்பு, அவங்க ப்ரொசீஜர் எல்லாம் கேட்டுட்டு வரோம். அப்புறமா காசு கட்டிட்டு வர்றது, அது மாதிரி போயிட்டு தான் இருந்தோம். இன்றைக்கி தான் நாங்கள் 4 பேரும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கிளம்பி போயாச்சு அம்மாவை கூட்டுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்னூர் ஹாஸ்பிட்டல், பெரியமேடு, அங்கே தான் இருக்குது. ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் இங்கே தான் வந்து கண் ஆப்ரேஷன் வந்து பண்ணோம். அப்போ எந்த வித ஆபத்துமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நம்ம நம்பி போகலாம். ஏன்னா இவங்களுடைய பாடி கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம வேறு எங்கேயாவது அம்மா கூப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உயிருக்கே ஏதாவது ஆபத்தாயிடும். அந்த நிலமையில தான் அம்மா இருந்தாங்க. அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்க்க முடியாதுன்னா அவங்க வந்து அப்படி அப்புறமா வாங்க, 1 மாதம் கழிச்சு வாங்க, 2 மாதம் கழிச்சு வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கண்டிஷனுக்கு எங்கேயுமே செட் ஆகுது. அவங்களும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக பண்ணலை. எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்தே நிறைய பேர் அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப பாதிப்பு. எங்கள் தாத்தா கூட ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார். கண்ணே சரியாகவே பண்ணலை. கண் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குதுங்க. சில பேருக்கு சில இடம் செட் ஆகும், சில பேருக்கு சில இடம் வந்து செட் ஆகாது. இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல். அதனால் டாக்டரும் எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் அங்கே தான் போனோம். ஜோசப் வந்து தூங்கிட்டான். அவன் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தான். அவன் காரில் போய் தூங்கிட்டான். மேலே வந்து நானும் சாமும் அம்மா இருந்தோம். அதுக்கடுத்தது நாங்களும் சுத்தமாக தூக்கமே இல்லை. ஒரு வாரத்துக்கிட்ட சாமும் நானுமே தூங்கிட்டோம் அங்கே. ஏன்னா ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 3 ஹவர் கிட்ட நடந்துச்சு. எப்பவுமே வந்து ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிரும். 40 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிரும். சாதாரண கேட்ராக்ட் ஆப்ரேஷன்னா. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 175 கிட்ட ஹை ப்ரெஷர் ஆனதுனால, ஆப்ரேஷன் வந்து உடனே பண்ணல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எல்லாமே சரி பண்ணி அனுப்பிச்சாங்க. என்னுடைய கண்ணு பயங்கரமா துடிச்சிட்டுருக்கு. என்னன்னே தெரிலங்க. எனக்கும் 1 மந்த்தா இந்த கண்ணு பயங்கரமா துடிச்சிட்டே இருக்கு. 2 கண்ணுமே மாத்தி மாத்தி துடிச்சிட்டே இருக்கு. அது வந்து எனக்கு எரிச்சலாவே இருக்கு கண் துடிக்கும்போது. அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். அப்பா வந்து வர வழியில எனக்கு வந்து காமிச்சுட்டு போங்க அம்மாவ அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து பார்க்குறாங்க. அதுதான் இப்ப வந்து பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்தது சாம் வந்து மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு வந்தோம் நாங்க. சாப்பாடு வாங்குறதுக்காக போனாரு பாருங்க. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அது எப்படி தான் நமக்குன்னு வந்து அமையுதுன்னு தெரியல. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. டியூப்லெஸ் டயர்னோடனே சாம் வந்து பஞ்சர் போட்டுட்டு திரும்ப சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. வந்த பிறகு நம்ம வீட்ல வந்து பார்த்திங்கன்னா, கட்டில் பெட்டெல்லாம் கிடையாது. நாங்க என்ன பண்ணோம்னா, எங்க வீட்டு பக்கத்துலயே இந்த பெட்டு கம்பெனி இருக்கு. அங்க போயிட்டு பெட்டு வாங்கலாம். ஒரு சின்ன கட்டில் வச்சிருக்கோம். மரக்கட்டில். அதுக்கு வந்து வாங்கலான்ட்டு போனோம். காசு கொஞ்சம் அதிகம் தான். அப்புறமா நாங்க வாதாடி பேரம்லாம் பேசி கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்ல வந்து பெட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்டார்ட்டிங் அந்த ப்ரைஸு 750 800 சொல்லி 750 நமக்கு பெட்டு. அதை வாங்கிட்டு வந்தோம். ஆயாக்கு வந்து அவங்க தெரிஞ்சவங்க. அதனால கம்மி பண்ணுவாங்கன்ட்டு போனோம். அவரு கம்மியே பண்ண மாட்டேன்ட்டாரு அந்த பெட்டுக்காரரு. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட வந்து நான் துணி தைக்கிறதுக்கு கேட்டுட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு துணி தைக்க ஆர்டர் தரேன்ருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம். இல்லை, ஒரு 3 ஹவர் தான் தூங்கணும். கண்ணு துடிச்சிக்கிட்டே இருக்குது பயங்கரமாக எனக்கு. இன்னும் 4 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க நல்லா படுத்திருந்தாங்க. இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். நமக்கு டைம் ஆகும். அவங்க 2 மந்த்ஸுக்கு ட்ராப்ஸும் டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணணுன்ட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப வீக்காக இருக்கனால தான் இந்த ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான்